அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதனின் நெஞ்சம் அல்லாஹ்வின் ஒரு தோட்டத்தை போல. அந்த தோட்டத்திற்கு என்ற நினைவு நீரை ஊற்றினால் மலர்ந்து கனியும். அப்போது அருளின் பறவைகள் அதன் வானில் சுற்றித் திரியும். அவை காலையில் இனிமையாக பாடி உன் இதயத்தை மகிழ்விக்கும். இரவில் கூட அவை உனக்கு தோழனாக இருந்து உன் தனிமையை நீக்கும். ஆனால் அந்த தோட்டம் தாகம் அடைந்து, அதாவது அல்லாஹ்வின் நினைவு இல்லாமல் போனால், அல்லாஹ்வின் நேசம் இல்லாமல் அதன் வேர் உலர ஆரம்பித்து விடும். கிளைகள் முறியும், இலைகள் வாடிவிடும். அப்போது அந்த பறவைகள் உயிர் நீர் இருக்கும் இடத்தை தேடி பறந்து போய்விடும். பின்னர் அந்த தோட்டம் நிழலும் இல்லாத காற்றும் இல்லாத ஒரு வெறிச்சோடிய பாலைவனமாகிவிடும். அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள் கூறுகிறார்கள், கருணை ஒரு கடினமான இதயத்தில் தங்காது. அதே போல அல்லாஹ்வால் நிரம்பிய இதயத்தில் கடுமை நுழையாது. ஆகவே ஒரு நாள் உன் இதயத்தில் மென்மை இல்லாமல் போய்விட்டது என்று உணர்ந்தால் அப்போது தெரிந்து கொள், அல்லாஹ்வின் மலை அந்த தோட்டத்தில் நின்று விட்டது என்று. அப்போது தேவைப்படுவது சஜிதாவின் மலை, கண் கலங்கும் கண்ணீரின் பனி. அவை திரும்ப வந்தால் அருளின் பறவைகள் மீண்டும் தங்கள் கூண்டுக்கு வரும். பின்னர் அந்த தோட்டம் மீண்டும் மலர்ந்து விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.